இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு டேஸ்ட்ல சூப்பரான சோயா கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவுக்கு தேங்காய், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன துண்டு பட்டை, பிரியாணி ஸ்பைசஸ், 5 பல் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், சோம்பு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி, அதாவது மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிட்டு கூடவே நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சோயாவை சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சோயாவை சேர்த்துக்கோங்க, பச்சை வாசனை வராமல் இருக்கும். சோயாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அரைச்ச மசாலா கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சோயா கறி மட்டன் கறி டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.